சின்ன சான்ஸ் கிடைச்சாலும் உனக்கு ஆப்போசிட்டாவே பேசிட்டு இருக்காரு. இப்ப கூட உங்க வீட்டுக்கு வந்து உங்க அம்மா கிட்ட பேசினதுல அவங்க 2 பேருக்குமே கோவம். ஒன்ன மீறி உன் சம்மதம் இல்லாம உனக்கு அவங்க கல்யாணம் பண்ணி வைக்கவே முடியாது. அவங்க அப்படியெல்லாம் செய்வாங்க செழியா, உனக்கு எதுவும் தெரியாது. அப்படி ஒரு நிலைமை வந்தா நான் அமைதியா இருக்க மாட்டேன். உன்னை யாருக்கு நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அதை மட்டும் நீ நம்பு. பொறுமையா இரு. பாக்யா, என்னங்க? என்னாச்சு? ஒண்ணும் இல்லைங்க. இல்ல, டல்லா இருக்கியே, என்னாச்சு? நீங்க தூங்கலையா? ஏ, நீ தூங்கல? இல்ல, செழியா இன்னும் வரலங்க. செடியா நின்னுமா வரல? ஏன் பாக்யா, செடியன் ஓகே இல்ல? புரியலங்க. செடியன் ஓகேவா? ஏன், அவனுக்கு என்ன ஆச்சுங்க? இல்ல, கொஞ்ச நாளாவே அவன் கொஞ்சம் டல்லா இருக்கான் இல்ல? ஆ, அப்படியா? என்ன அப்படியான்னு கேக்குற? எனக்கு அப்படி தெரியலங்க. உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா? என்கிட்ட எதுவும் சொல்லல. அவன் எப்பவும் உங்ககிட்ட தானே எல்லாமே சொல்லுவான். ஆ. வந்துட்டாங்க. நான் பணம் புகழெல்லாம் சம்பாரிச்சேன், புண்ணியத்தை சம்பாதிக்கல. நான் சரியா? அப்பா, செட். சரியா? ஏன் லேட்டு? கொஞ்சம் வேலை இருந்துச்சுப்பா. ஓ, எவ்ரிதிங் ஓகே? ஆ, ஓகே தான்ப்பா. ஓகே தானே? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? இல்ல, இப்பதான் உன் அம்மாட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஏதோ நீ கொஞ்சம் கன்ஃபியூஷன்ல இருக்கிற மாதிரி இருக்கு. எனி ப்ராப்ளம்? அப்படிலாம் எதுவும் இல்லப்பா. ஓ, சரி, அப்பனா ஓகே. சரியா? கை கால் கழுவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, நான் சாப்பிடறதுக்கு எடுத்து வைக்கிறேன். எனக்கு சாப்பாடு வேண்டாமா? கொஞ்சம் சாப்பிடுறா. வேண்டாமா? பாக்யா, சரியா சரியில்லை. என்னங்க? என்ன? இல்லங்க, ஒன்னும் இல்ல. ஏதோ சொல்ல வந்தியே, என்னன்னு சொல்லு பாக்யா. அது என்ன விஷயம் சொல்லு. உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். எப்படி சொல்றதுன்னு தெரியல. சொன்னா நீங்க எப்படி எடுத்துக்குவீங்கன்னு கூட எனக்கு தெரியல. என்ன விஷயம் சொல்லு. செடியனுக்கு ஏதோ பிரச்சனை. Am I right? என்ன ப்ராப்ளம்? நம்ம வீட்டுக்கு ஒரு பொண்ணு ஜெனின்னு வருவாள்ல, உங்களுக்கு தெரியும்ல? ஆமா. அந்த பொண்ணும் செழியனும் விரும்புறாங்க போல இருக்கு. சொல்லலங்க, அந்த பொண்ணுதான் என்கிட்ட வந்து சொன்னா.
அவ வீட்ல கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அவசரப்படுத்துறாங்களாம். கல்யாணம் பண்ணி வைங்கன்னு அழறாங்க. இதெல்லாம் எப்ப நடந்துச்சு? இப்போதான் நேத்து தான் நடந்துச்சு. நேத்துக்கு நடந்திருக்கு, இப்ப வந்து என்கிட்ட சொல்ற? ஆ? எனக்கு முதல்ல அத புரிஞ்சுக்கவே டைம் ஆச்சுங்க. அப்புறம் செழியன்கிட்ட கேட்டா அப்பா கிட்ட எப்படியாவது சொல்லி கல்யாணம் பண்ணி வைமான்னு அழறாங்க. அது கல்யாணமா? இப்பவே வா. அந்த பொண்ணு வீட்ல அவசரப்படுத்துறாங்களாம். அதனாலதான் இவன் இவனே இந்த விஷயத்துக்கு முடிவு பண்ணிப்பானா? அத உன்கிட்ட சொல்லியும் நீ என்கிட்ட சொல்லாம மறைச்சிருக்க பாரு. உன்ன இன்னும் சொல்லணும். எப்படி சொல்றதுன்னு தெரியாம தாங்க நான். ஏன் வேற எல்லா தேவையில்லாத விஷயத்துக்கும் ஆபீஸ்க்கு போன் பண்றல? உப்பு வாங்கிட்டு வா, சக்கரை வாங்கிட்டு வா, பால் வாங்கிட்டு வான்னு இத சொல்ல மாட்டேன். சரியா? 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 எனக்கு கொஞ்சம் நீ வாயை மூடு. டேய் சரியா? கோபி, என்னாச்சு? ஏன் கத்துற? டேய் சரியா? என்னடா, என்னன்னு சொல்லு. டேய் உனக்கு என்ன வயசுடா? அப்பா, என்ன வயசாச்சுன்னு கேட்டேன். ஏன்பா அவன் வயசு உங்களுக்கு தெரியாதா? நிழல், வாயை மூடிக்கிட்டு சும்மா இரு. நான் உன்கிட்ட பேசல, வேலையை பாரு. என்ன கோபி, என்ன பிரச்சனை? இவள கேளுமா. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம மூடி மறைச்சிருந்திருக்கா. இவள கேளுங்க. என்ன பாக்கியா, என்ன விஷயம்? என்ன டென்ஷன் ஆக்காதீங்க எல்லாரும் சேர்ந்து. கோபி ஏன் கத்துறா? எனக்கே இப்பதான் தெரியும் அத்தை. முன்னாடியே எதுவும் தெரியாது. என்ன இப்ப தெரியும், என்ன தெரியாது? அது ஒண்ணும் இல்ல பாட்டி. அண்ணன் ஜெனியை லவ் பண்றான். அத ஜெனி அம்மா கிட்ட வந்து சொல்லிட்டாங்க. இப்ப அப்பாவுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு. என்னடா சொல்ற? பாத்தீங்களா எவ்வளவு ஈஸியா சொல்றான். டேய், உன் கல்யாணத்தை பத்தி இந்த பாட்டிக்கு என்னெல்லாம் கனவு இருந்துச்சு தெரியுமா? நீ இப்படி பண்ணிட்டியேடா. அம்மா, பாட்டி, ஐயோ அத்தை. அம்மா, பாட்டி. ஏய், அம்மா, பாட்டி, வாங்க, பாட்டி. உட்காருங்க. உட்காருங்க. ஒண்ணு இல்ல. உட்காருங்க, பாட்டி. உட்காருங்க. ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. அம்மா, அத்தை, ஈஸ்வரி, அம்மா, பாட்டி, கண்ணை திறந்து பாருங்க அத்தை. அம்மா, பாட்டி, ஒண்ணு இல்லம்மா. அம்மா, கண்ணை திறங்க. பாட்டி, பாக்யா, குளுக்கோஸ் போட்டு கொஞ்சம் பாட்டி, தண்ணி என்னாச்சு கொண்டு பாட்டி வா. உங்களுக்கு? அப்பா, தண்ணி 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 பாட்டி, பா.
மா ஈஸ்வரி எந்திரிங்க பாட்டி. ஈஸ்வரி அப்பா ஹாஸ்பிட்டல் போலாம்ப்பா. ஏய் ஈஸ்வரி ஈஸ்வரி மா ஈஸ்வரி ஒண்ணு இல்லம்மா மா பாரு பாரு ஆ பாட்டி மெதுவா மெதுவா இப்ப பரவாயில்ல பரவாயில்லங்க. அத்தை வாமா குடுமா. அத்தை பாக்கியா சீக்கிரம் கொடு. இத குடிங்க அத்தை. நீதான் எல்லாத்துக்கும் காரணம். நீதான். அந்த பொண்ணு இங்க வரும்போதே நான் சொல்லுவேன், அதிகமா பழக விடாதன்னு. நீ கேட்கல. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னே நீ பண்ண. எனக்கே இப்போதான் தெரியும் அத்தை. தெரிஞ்சு ஏன் என்கிட்ட சொல்லல? இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் உங்ககிட்ட சொல்லலங்க. அப்போ இப்போ நான் கேட்கலன்னா சொல்லிருக்க மாட்டேன், அப்படிதானே? இவ இஷ்டத்துக்கு சமைச்ச மாதிரி இவ இஷ்டத்துக்கு கல்யாணத்தையும் பண்ணி வச்சிருப்பாடா. ஐயோ ஈஸ்வரி அது எப்படிமா அவ பண்ணுவா? இதெல்லாம் சரி வராதுன்னு அவளுக்கு தெரியாதா என்ன? இப்ப எதுக்காக எல்லாரும் அம்மாவை திட்டுறீங்க? டேய் நீதானே லவ் பண்ண, நீதானே அம்மா கிட்ட ஹெல்ப் கேட்ட. இப்ப அம்மாவை எல்லாரும் திட்டுறாங்க, பார்த்து நிக்கிற. சொல்லு. நான் உன்னை நம்பினேன் சரியா, நிறைய நம்பினேன். இவன மாதிரி உருப்படாம போகாம நீ நல்லா வருவேன்னு நினைச்சேன். ஆனா நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? நீயே பொண்ணை பார்த்து லவ் பண்ற பொண்ணு ஃப்ரெண்டுன்னு வீட்டுக்கு கூட்டு வந்து எங்களெல்லாம் ஏமாத்தி இப்போ கல்யாணம் முடிவு பண்ணிட்டு எங்க கிட்ட வந்து தகவல் சொல்றியா? அப்படி இல்லப்பா. பின்ன வேற எப்படி? அந்த பொண்ணு எங்களுக்கு ஓகேவா இல்லையான்னு கேட்கல, ஆனா கல்யாணம் பண்ணி வைங்கன்னு உங்க அம்மா கிட்ட ரகசியமா பேசிருக்க. இவன் படிக்காம என் பேச்ச கேட்காம ஊர் சுத்திட்டு இருக்கான், ஆனா நீ படிச்சு வேலைக்கு போன உடனே திமிர் ஏறிடுச்சா? ஏண்டா இந்த வயசுல உனக்கு கல்யாணம் என்னடா அவசரம்? இன்னும் செட்டில் ஆக வேண்டாமா? செட்டில் ஆகிறத விடுறா. ஆனா இவன் கல்யாணத்தை பத்தி எப்படி எல்லாம் பேசணும் கோபி. மூத்த பையன் கல்யாணம் எப்படி எல்லாம் நடக்கணும்னு சொன்னோம். நான் வேற 2-3 பொண்ணுங்கள மனசுல வச்சிருக்கேன். இவன் இஷ்டத்துக்கு பொண்ணு பார்த்துட்டு வந்தா நாம கட்டி வைக்கணுமா? நீதான் பாக்கியா. நீ ஒருத்திதான் இது எல்லாத்துக்கும் காரணம். நீதான் எல்லாம் தெரிஞ்சு அனுமதிச்ச. அந்த பொண்ணை கூட்டிட்டு வரும்போதெல்லாம் ஏதோ தப்பா இருக்குன்னு சொன்ன. ஆனா நீதான் கேட்கவே இல்ல, கேட்கவே இல்ல. அத்தை சத்தியமா எனக்கு தெரியாது அத்தை. ஆமா ஈஸ்வரி, பாக்கியாக்கு இத பத்தி இதுக்கு முன்னாடி எதுவுமே தெரியாது. அத புரிஞ்சுக்கோங்க முதல்ல. ஐயா செலியா, நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராதீங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆனா அவ சர்ச்சைக்கு கூப்பிடுவா, நீ போவியா? இல்ல நீ கோயிலுக்கு கூப்பிடுவ, அவ வருவாளா? இப்போதைக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாமே கசக்க ஆரம்பிச்சிருவியா? கல்யாணத்துல ஆரம்பிக்கிற பிரச்சனை நாளைக்கு குழந்தை பெற்று அதை வளர்க்கிற வரைக்கும் பிரச்சனை 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 தான். நீங்க 2 பேரும் சண்டை போட்டு வீணா உங்க மன நிம்மதிதான் கெடும். அதெல்லாம் வராம அவங்க ஃபேஸ் பண்ணிப்பாங்க தாத்தா.
ஸ்கூல் டேஸ்ல இருந்து லவ் பண்றாங்க. அடி ஸ்கூல் டேஸ்ல இருந்து லவ்வா? லவ் பத்தி என்னடா தெரியும் உனக்கு? ஆஸ்கர் எப்படி பேசுற பாத்தீங்களா? ஸ்கூல் டேஸ்ல இருந்து லவ்வா அரஞ்ச? ஏய் எழல், நீ பேசாம வாய் மூடி சுமாரு. நீதான் உன் வாழ்க்கையை கெடுத்து குட்டிச்சவர் ஆகிட்டு இருக்கேன்னு பார்த்தா இப்போ உன் அண்ணன் வாழ்க்கையை கெடுக்க பாக்குறியா? அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. வாய் மூடி சுமாரு. அப்பா, ரொம்ப ஏமாத்திட்ட சரியா? ரொம்ப ஏமாத்திட்டேன். ஏய், நான் ஒன்னும் லவ்வ பிளைண்டா எதிர்க்கிற ஆள் இல்ல. ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, நான் என்ன செய்யலான்னு வந்து கேட்டிருந்தேனா அது ஓகே, பரவாயில்ல. ஆனா டைரக்டா வந்து கல்யாணத்தை பத்தி பேசுற பாரு, அதான் தப்பு. அப்பா, அப்போ நாங்கெல்லாம் யாரு? நாங்க எதுக்கு இருக்கோம்? எல்லாம் உங்களுக்கே தெரியும்னா நாங்க எதுக்கு? எதுக்கு தேவை சொல்றா? எந்த விஷயமா இருந்தாலும் பிராங்கா ஓபனா என்கிட்ட பேசுவேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா உன் கல்யாண விஷயத்துல மட்டும் நான் ஒரு ஆளே இல்லல்ல. அப்பா, இவனுக்கு அவன் கனவை பார்த்துக்க தெரியும், உனக்கு உன் கல்யாணத்தை பார்த்துக்க தெரியும். ஏய் நீயா, உனக்கு என்ன தெரியும்? இப்ப சொல்லுவியா இல்ல பெரிய ஆளானதுக்கு அப்புறம் சொல்லுவியா? சொல்டா, நான் யாரா இந்த வீட்ல? கோபி, பாட்டி, ஈஸ்வரி பார்த்து. கத்தாதடா, அப்புறம் உனக்கு ஏதாவது ஆயிட போகுது. குடும்பம் குடும்பம்னு உங்களுக்காக தானே ராத்திரி பகலா கஷ்டப்படுறான். ஒரு பிள்ளையாவது இவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறீங்களாடா? செலியா, வேண்டாம் செலியா, விட்டுருப்பா. இதனால குடும்பத்துல உள்ள நிம்மதியே போயிடும். உன் கல்யாணத்தை பத்தி நான் பேசும்போதெல்லாம் சும்மா இருந்து என்னை ஏமாத்திட்டல்ல. பாட்டி, கோபியை நீ அழ வைக்க மாட்டேன்னு நினைச்சேன், ஆனா அழ வச்சுட்ட பாரு. என் மகனை எல்லாரும் ஏமாத்திட்டீங்க. டேய், உன் மேலதான் உன் அப்பா நிறைய நம்பிக்கை வச்சிருந்தான். இவனை நீயும் கஷ்டப்படுத்திட்டல்ல. தப்புதான். நான் லவ் பண்ணது தப்புதான். அது உங்க எல்லார்கிட்டயும் சொல்லாம விட்டது தப்புதான். கல்யாணம் பண்ணிக்கவான்னு கேட்டதும் தப்புதான். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. என்ன மன்னிச்சிருங்க. நாங்க வேணும்னா அந்த பொண்ணை வேண்டான்னு சொல்லு. இல்ல அந்த பொண்ணுதான் வேணும்னு சொன்னா நீ உன் தம்பி மாதிரி வீட்டை விட்டு எல்லாம் போக வேண்டாம். நான் போறேன், எங்கேயாவது போறேன், தனியா போய் சாகுறேன்டா. பாட்டி, வேண்டாம் பாட்டி, தப்புதான் பாட்டி, தப்புதான். அப்பா, சாரிப்பா. இதெல்லாம் நடந்துருமோன்னு பயந்துதான் இத்தனை நாளா நான் சொல்லாம இருந்தேன். இதெல்லாம் நடந்துருமோன்னு பயந்து சொல்லாம இருக்க கூடாது. இதெல்லாம் செய்யாம இருந்திருக்கணும். இந்த வயசுல உனக்கு என்னடா தெரியும்? இப்பதானே வேலையிலே ஜாயின் பண்ணிருக்க. இன்னும் மேல் படிப்புலாம் படிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்க. கரியர்ல நீ எவ்வளவு மேல வரணும்டா. ஆனா இந்த வயசுல வந்து கல்யாணம் வேணும்னு நிக்கிற. அவளை மறந்துடுறா. ஓ நல்லதுக்கு தானே நாங்க சொல்றோம். சொல்லேன்டா.